ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது சமூக வலைதளங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்ட நம்ம எல்லாருக்குமே நாஸ்ட்ராடாமஸ் அப்படிங்கிறவர் அறிமுகமான ஒருத்தர் தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய அந்த தீர்க்க தரிசனத்துக்காகவே அவர் அவ்வளவு பெயர் பெற்றவராக இருக்கிறார். இன்றைக்கும் உலகத்திலேயே இந்த சமூக வலைதளங்களில் நம்பர் 1 தீர்க்கதரிசியாக நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா நாஸ்ட்ராடாமஸ் தான் பார்ப்போம். அந்த அளவுக்கு அவர் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கார். எதன் காரணமாக அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குறிப்பாக அந்த இரட்டை கோபுர தாக்குதலும் அதுக்கப்புறம் வந்து அந்த சுனாமியும் அவர் வந்து அந்த அளவுக்கு பிரபலமானவராக மாட்டி விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால அவர் அதை ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார். அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ரொம்பவும் பிரபலமானவராக மாறியிருக்கிறார். நாஸ்ட்ராடாமஸ் வந்து அடிப்படையில் ஒரு பிரெஞ்சு நாட்டு குடிமகனாக இருந்தவர். 1503 வருஷம் அவர் வந்து பிறந்தார். அவருடைய தொழில் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அடிப்படையில் ஒரு யூதராக இருந்தார். அவர் வந்து ஒரு மருத்துவர். ஆனால் மருத்துவத்தில் அவர் பெருசாக வெற்றி அடைஞ்சதாக நமக்கு தெரியல. அவர் பல சோதனைகள் முயற்சிகள்லாம் செஞ்சார், ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த மருத்துவத்தில் இருக்க அவருக்கு விருப்பமும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஜோதிடத்துக்குள்ளே வர்றாரு. ஜோதிடத்துக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அவர் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த ஜோதிடத்தில் பழகிறதுனால அது ரொம்ப எளிமையாக இருந்தது. மக்களுக்கு வந்து அவர் ஜோதிடத்தை சொல்லும் பொழுது பல விஷயங்கள் உண்மையாகிறத வந்து மக்கள் உணர்ந்தாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய புகழ் வந்து அந்த அவர் தங்கியிருக்கிற அந்த ஊர்களில் வந்து பரவ ஆரம்பிக்குது, ஊர் முழுக்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் சொல்லக்கூடிய அந்த ஒரு திறமையும் அவர் வளர்த்துக்கொள்கிறார். உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வளர்த்து கொள்ளும் பொழுது இன்னமும் அவர் வந்து பிரபலம் அடைகிறாரு. அப்போது எந்த அளவுக்கு அவர் பிரபலம் அடைகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மன்னர் குடும்பமே வந்து அவர்கிட்ட வந்து ஆர்வம் கேட்குற அளவுக்கு வந்து அவர் தன்னை வளர்த்து கொண்டார். அந்த அளவுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் நடக்குது. சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம், ஆனால் சில விஷயங்கள் நடக்குது. நம்ம வந்து அந்த வரலாறு அடிப்படையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாஸ்ட்ராடாமஸ் வந்து இன்னமும் ஒரு படி கடந்து போய் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, தீர்க்க தரிசனங்களை உணர ஆரம்பிக்கிறார். எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவருக்குள்ளே வருது. தன்னை ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு தியானம் செஞ்சு யாருக்கிட்டையும் பேசாமல் மனசை ஒருமுகப்படுத்தி அமைதியாக மட்டுமே தன்னை பழக்கி தன்னுடைய மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி பார்க்கும் பொழுது எதிர்காலங்கள் அவருக்கு தெளிவாக தெரியுது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகும் பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, முன்னறிவிப்புகளாக எழுதுறாரு. அப்படி எழுதின அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் செஞ்சுரி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிது. செஞ்சுரி அப்படின்னு சொன்னாக்கா நூற்றாண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ நூற்றாண்டு சம்பந்தமான விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து அப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. அதில் முன்னறிவிப்புகளாக அவர் எழுதியிருக்கிற பாடல்கள் இருக்குது பாருங்கள். அந்த பாடல் ஒவ்வொரு பாடலுமே மொத்தமே 4 அடி தான். திருக்குறள் வந்து 2 அடி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இது வந்து 4 அடி. இப்படி 4 அடி கொண்ட 100 பாடல்களை அவர் வந்து எழுதியிருக்கிறார். அந்த 100 பாடல்களுடைய தொகுப்பு தான் செஞ்சுரி. அதனால தான் அந்த செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறோம். வெறுமனே அந்த 100 பாடல்களில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொன்னார்னு பல விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அவர் சொன்னதாக நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து பொய்யாகத்தான் இருக்கிறது. அதையும் நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா சமூக வலைதளத்தில் நாஸ்ட்ராடாமஸை பற்றி தேடணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொன்னதாக சொல்லாத பல விஷயங்களை தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறாங்க பல சகோதரர்கள். எல்லா மொழிகள்லையுமே இது நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது நாம் வந்து அவர் சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நாம் சொன்னதை பார்த்து சரியா தப்பான்னு கூட செக் பண்ணாமல் இன்னொரு யூடியூபர் பேச ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் 2-3 பிட் அவர் சேர்த்து போடுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பரவாயில்லையே இவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு போகும். ஏன்னா அவரை பார்த்து இன்னொருத்தர் பேசுவார், அவரை பார்த்து ஒருத்தர் பேசுவார். அப்போ யாருமே அந்த மூல புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறத பார்க்காம பேசும் பொழுது ஏராளமான விஷயங்கள் பேசுகிற மாதிரி ஒரு கணக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த செஞ்சுரி புத்தகம் அப்போ உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னாக்கா, செஞ்சுரி புத்தகம் இருக்குது, ஆனால் அது அவர் தான் எழுதினாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் வந்து உண்மையில் கிடைக்கலங்கிறது தான் ஒரு 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 உண்மையும் கூட. நாஸ்ட்ராடாமஸ் வந்து ஒரு பிறப்பால் யூதராகவும் பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவராகவும் இருக்கிறார். பிரெஞ்சு மொழியிலேயே அவர் தன்னுடைய அந்த செஞ்சுரி பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் அப்போ பிரெஞ்சு தெரிஞ்ச யார் வேணாலும் படிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம திருக்குறள் படிக்கிறோன்னு வைங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னாக்கா சாமானியர்களுக்கு அது அர்த்தம் புரியாது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு படிக்கும் பொழுது ஒரு சாமானியருக்கு அதுக்கான அர்த்தம் தெரியாது. தமிழ் பாடல் தான், ஆனால் அது இலக்கிய தரத்தோடு எழுதப்படுறதுனால அதுக்கு அர்த்தம் சாமானிய மொழியில் நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னாக்க பண்டிதர்களால் மட்டும்தான் அதெல்லாம் முடியும். தமிழ் நல்லா கற்றறிஞ்ச அறிஞர்களால் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். அப்போ
சாதாரணமாக இலக்கிய தரத்தோடு எழுதும் பொழுதே இவ்வளவு விஷயம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாஸ்ட்ராடமஸ் எழுதும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, இது தவறானவங்க கைக்கு போயிடக்கூடாது, தவறானவங்க இதை வச்சு பலனடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து குறிப்பு எழுத்துக்களாலேயே அதை எழுதியிருக்கிறாரு. சங்கேத வார்த்தைகளை அதில் பயன்படுத்தியிருக்கிறாரு. பிரெஞ்சு மொழியாகவே இருந்தாலும் பிரெஞ்சு பேசுகிறவங்களுக்கே அந்த பாடல்கள்லேருந்து பொருள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு க்ளூ மாதிரியே தான் அந்த பாடல்கள் போகும். ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அரசாங்கங்களுக்கு எதிராக எழுதப்படக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கலாம், கருத்துக்களாகவும் இருக்கலாம். அதனால் அவர் தனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இது மாதிரியான நடவடிக்கைகளில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு. அப்போ ஃப்ரெஞ்சிலேயே அது எழுதப்பட்ட அந்த பாடலே இருந்தாலும் கூட அதிலிருந்து பொருள் கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதனால தான் அந்த அந்த பாடல்களுக்கு பொருள் கொள்றவங்க கூட பாதி தவறு பாதி சரியாக மட்டும்தான் அந்த பொருள் எடுப்பாங்க, அந்த விரிவுரை எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குறிப்பு எழுத்துக்கள் அவங்களுக்கு சரியாக புரியல, சங்கேத வார்த்தைகள் அவங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஏன்னா டிக்ஷனரியில் இல்லாத அளவுக்கு அவங்க எழுதுறதுனால கோட் வேர்டாக எழுதுறாங்கல்ல, அது புரிய மாட்டேங்குது. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எழுதுனவங்க இப்போ மறுபடியும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் இதுவாக இருக்கலாம்னு இன்னொரு இடத்த நோக்கி நகரும். இப்போ இந்த ரேஞ்சில் தான் அது இருக்குது. அப்போ ஒரு பாட்டுக்கு இதுதான் கரெக்டான அர்த்தம் அப்படின்னு எதையுமே நம்ம சரியாக சொல்லிட முடியாது, சில பாடல்களை தவிர்த்து. அவர் எழுதுனா அந்த புத்தகம் இன்னும் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா இப்போது நாஸ்ட்ராடமஸ் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அந்த செஞ்சுரி அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு இருக்குது பாருங்கள், அது வந்து எப்படி இன்றைக்கி வந்து பதிவு செய்யப்படுது, எங்கேருந்து இவங்க எடுக்கிறாங்க, மூலப்பதிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா 1503 நாஸ்ட்ராடமஸ் பிறக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இறந்த மிக சில வருஷத்துலேயே 1568 அவருடைய அந்த செஞ்சுரி அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசன புத்தகம் அச்சாகுது. அந்த அச்சான புத்தகத்தை தான் இன்றைக்கும் மூலப்பிரதியாக வச்சு எல்லாரும் நகல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மூலப்பிரதியிலிருந்து தான் இன்னி வரைக்கும் பாடல்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்க்கும்பொழுது எது நடந்தாலும் நாஸ்ட்ராடமஸ் சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஏற்புடையது இல்லை. அவர் சொன்னது மொத்தமே 100 விஷயங்கள் தான். அந்த 100 விஷயத்துக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் எழுந்திரிச்சாலும் நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு, உக்காந்தாலும் நாஸ்ட்ராடமஸ் சொன்னார் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை வந்து அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் சொல்லவும் இல்லை, அதுக்கு ஆதாரங்களும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, பைபிளுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி இந்த செஞ்சுரி புத்தகம் தான் அதிகமாக விற்குது அப்படின்வாங்க. அது ஒரு பில்டப்பாக மட்டும் தான் நம்ம பார்க்குறோமே தவிர உண்மையில் நமக்கு அப்படி தெரியலாம் இல்லை. ஆனால் நாஸ்ட்ராடமஸை அதிகமான பேர் சமூக வலைதளங்களில் தேடுறாங்கங்கிறது மட்டும் உண்மை. இன்றைக்கி அதனாலேயே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா, பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்தவர்கள் நாஸ்ட்ராடமஸை வந்து இன்றைக்கும் வந்து நினைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தங்கள் நாட்டுக்கு அவர் வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து பார்க்குறாங்க. சரி, இப்போ அவரை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த பிரச்சனையை பற்றி நாஸ்ட்ராடமஸ் எதுவும் சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த பிரச்சனையை இன்றைக்கி நம்ம ஒத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பேர் வந்து அந்த பிரச்சனையை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த யுத்தம்ங்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு உள்ளேயே நிற்காது, அந்த காசாங்கிற இடத்துக்குள்ளேயே நிற்காது. அந்த காசாவை தாண்டி யுத்தம் விரிவடையும், அதுக்கப்புறம் அது பிராந்திய போராக மாறும், அப்புறம் உலக யுத்தமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பதட்டமும் பயமும் எல்லார்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கு. தினம் தினம் இது மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடம் வெறுமனே ஒரு தேசிய பிரச்சனை கிடையாது, எல்லை பிரச்சனை கிடையாது, அது உரிமை பிரச்சனையாகவும் மத பிரச்சனையாகவும் இட பிரச்சனையாகவும் எல்லாமுமா இருக்குது. தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த அல்-அக்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு மசூதி அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடமா இருக்குது. அங்கே வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ரொம்பவும் புனிதமான ஒரு இடமா இருக்குது. அங்கே 3 பேருமே எப்போ வேணாலும் போகலாம், பார்க்கலாம், வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ இஸ்ரேல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் யூதர்கள், எங்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து அவங்க எடுக்கும்போது தான் உலகம் முழுக்க ஒரு பதட்டம் சூழுது. கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை நினைவு கூறக்கூடிய ஒரு இடம், யூதர்களுக்கு அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு இடம், முஸ்லீம்களுக்கு 3வது புனித இடம். அப்போ இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட இந்த இடத்தை யூதர்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாடுவது அப்படின்னு வரும்பொழுது மிக நிச்சயமாக இதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், குறிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் நாடுகள். அப்போ இந்த 3வது உலக யுத்தத்துக்கான வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது தெரியுது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாஸ்ட்ராடமஸ் வந்து இந்த 3வது உலக யுத்தத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மத்திய கிழக்கில் 2 மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இடையே பிரச்சனை வரும்.
அது மூன்றாவது உலக யுத்தமாக வெடித்து சிதறும். அரசியலில் யார் பெரியவர்கள் என்ற போட்டியே இதற்கு காரணம். இது 1999 2025க்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மத்திய கிழக்கில் 2 சமுதாயத்துக்கு இடையில சண்டை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மத்திய கிழக்கு அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் முஸ்லீம்கள் மட்டும்தான், முஸ்லீம்கள் மட்டுமே ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். ஆனால் 1948 தான் இஸ்ரேலுங்கிற பேரில் யூதர்கள் அங்கே குடி வைக்கப்படுறாங்க. அப்போ யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கான பிரச்சனை அப்போ தான் உருவாகுது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்துடைய உருவாக்கத்தை கூட நாஸ்ட்ராடமஸ் அவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு. சிரியா, ஜோர்டான், பாலஸ்தீன் இந்த நிலங்கள் துண்டாடப்படும், புதிய சட்டம் அங்கே அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த இடம் துண்டாக்கப்பட்டு இஸ்ரேலுக்காக ஒதுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இதன் காரணமாக நம்பிக்கை சிதறும், அதாவது அந்த அமைதியின்மை உருவாகும், யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ அந்த இஸ்ரேலை பற்றின முன்னறிவிப்பு அவ்வளவு தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதையும் தாண்டி இன்னொரு பாடலை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த காசா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், காசாவிலிருந்து மக்கள் முழுசாக வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடக்குது. யூத குடியிருப்புகளை அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நடக்குது. இது போக அந்த காசாவுடைய கடற்கரைக்கு கீழே முழுக்க எரிவாயு இருக்கிறது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதாவது கேஸ். இப்போ இஸ்ரேலுக்கு இந்த கேஸும் தேவைப்படுது. ஏன்னா அதை வச்சு அவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். இஸ்ரேலுக்குன்னு சொல்லும்பொழுது பெருசாக அவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் எல்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது சொந்த காலில் நிற்கவே இல்லை. மற்றவர்களுடைய ஒப்பந்தம் மூலியமாகவும் நிதி உதவி மூலியமாகவும் தான் அந்த நாடு அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கேஸ் அவங்களுக்கு தேவை கடற்கரை ஓரமாக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை நாஸ்ட்ராடமஸ் அவர்கள் அவ்வளவு துல்லியமாக அறிவிக்கிறத நான் அந்த புத்தகத்தில் பார்க்க முடியுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நாடு இல்லாத ஒரு சமுதாயம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிக நிச்சயமாக பாலஸ்தீனியர்கள் தான். பாலஸ்தீனியர்களுக்கு தான் உலகத்திலேயே நாடு கிடையாது. 80-85% அதிகமான மக்கள் பாலஸ்தீனியர்கள் அவங்க நாட்டுக்கு வெளியில் தான் இருக்காங்க, அகதிகளாக இருக்காங்க, அகதிகள் முகாம்களில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடம் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாஸ்ட்ராடமஸ் சொல்கிறாரு, அந்த அகதிகள் எல்லாம் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அகதிகளாக வெளியேறியவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு அந்த பாடலை அவர் துவக்குகிறார். எந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, அகதிகளாய் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள், ஆழ்கிணறுகள் வளப்படுத்த பெற்றோரும் பிள்ளைகளும் முயல்வார்கள், கொடியவனான தந்தையும் பிள்ளைகளும் மூச்சு திணறி விடுவார்கள், மிகவும் தீயவனான மகன் கிணற்றில் மூழ்கி போவான். இந்த பாடலுடைய எண் C.4.53. அகதிகளாய் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடெழுந்த அந்த மக்கள் மீண்டும் அங்கே உள்ள நுழைவார்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஆழ்கிணறுகளை வலுப்படுத்த பெற்றோரும், அதாவது அந்த எரிவாயு கிணறை வலுப்படுத்துறதுக்காக அங்கே இருக்கிறவர்கள் ஒன்று கூடுவாங்க. அந்த பெற்றோரும் பிள்ளைகளும் முயல்வார்கள் அப்படின்ற அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அமெரிக்காவையும் பிரிட்டனையும் பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பிள்ளையை பெத்து போட்டாங்க. அப்போ கொடியவனான தந்தையும் பிள்ளைகளும் மூச்சு திணறி விடுவார்கள், மிகவும் தீயவனான மகன் கிணற்றில் மூழ்கி போவான் அப்படின்னு இருக்குது. அதாவது கொடியவனான மகன் அப்படிங்கிற இடத்துல இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு தேசம்தான் இங்கே நம்ம குறிக்க வேண்டியிருக்கு. அப்போ அகதிகளாக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு அந்த இடங்கள் வலுப்படுத்தப்படும். அந்த வலுப்படுத்தும் பொழுது அமெரிக்காவும் பிரிட்டனும் தேவையில்லாமல் உள்ள வரும். அப்படி வரும் பொழுது இஸ்ரேலும் வரும். அப்போ இஸ்ரேல் அந்த இடத்துல மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற விஷயம் அந்த 3வது உலக யுத்தத்துக்கான துவக்கத்தையும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை அவர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறதையும் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். அப்போ இதுக்கப்புறம் அந்த 3வது உலக யுத்தம் துவங்குமா அப்படின்னு சொன்னாக்கா இந்த செய்யுள் படி அப்படித்தான் இருக்கிறது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நாஸ்ட்ராடமஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மத ஸ்தாபகராகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு மகானாகவோ எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அவர் முழுக்க ஒரு குறி சொல்பவராக அப்படித்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இவர் சொன்னது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது பொய்யாகவும் இருக்கலாம். அதே சமயம் இவர் சொன்னதாக வேறு யாராவது தற்பொழுதைக்கு எழுதியும் வைத்திருக்கலாம்.
வியாபாரத்துக்காகவும் எழுதி வச்சிருக்கலாம், அல்லது அந்த இலுமினாட்டிஸ் அப்படிங்கிற அந்த குரூப் சொல்லி வச்சு செய்வாங்க அவங்களாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு ஸ்டாண்டை தான் நம்ம எடுக்க முடியுது. ஆனால் நாஸ்ட்ரடாமஸ் உண்மையில் வாழ்ந்தாரா, அப்படி ஒரு மனிதர் இருந்தாரா அப்படின்னா உண்மையில் அவர் வாழ்ந்தார். அவர் யூதர், அதுக்கப்புறம் கிறிஸ்தவராக மாறுகிறார், அதுக்கப்புறம் அவர் மருத்துவ பணியாற்றுகிறார், மருத்துவத்திலிருந்து அவர் விலகி ஜோதிடத்துக்கு போகிறார். ஜோதிடத்தை செய்யும் பொழுதே அவருக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஆருடம் சொல்ல தொடங்குகிறார். அதுக்கும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் வருங்காலத்தில் தனக்கு பிறகு என்னென்ன நடக்க போகுது, உலக முடிவு வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவர் பதிவாக எழுதுகிறார். இந்த செய்திகள் உண்மையா அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வைக்கிறோம். இது எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லுவோம். அதே சமயம் நாஸ்ட்ரடாமஸ்ங்கிறவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. இதை நான் முழுசாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்வது கிடையாது. அதே சமயம் நடக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைத்தோம், அவ்வளவுதான். இறைவன் நாடினா அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.